ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வாரம் லவ் லைஃப் மேரேஜ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ் வச்சிருக்காருன்னு பார்க்கலாம், என்ன கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாமா? இதுல வந்து 2 பைல் வைக்க போறேன். பைல் நம்பர் 1க்கு ரோஸ் குவார்ட்ஸ், 2க்கு வந்து கிரீன் அவென்ச்சுரின். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லலாம்னு இருக்கேன். ஏன்னா இனிமே வந்து ஒவ்வொரு ப்ரிடிக்ஷன் அப்பவும் ஒரு முக்கியமான சில விஷயங்கள், தகவல்கள் உங்களுக்கு இந்த டிவைன் பத்தி ஸ்பிரிச்சுவல் லைன்ல இருக்கக்கூடிய இந்த முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணலான் இருக்கேன். யாருக்கெல்லாம் வந்து அதை கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த வீடியோட எண்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எஸ்பெஷலி இன்னைக்கு நான் எந்த டாபிக் பேச போறேன்னா இந்த கிறிஸ்டல்ஸ் பத்தி பேச போறேன். சரியா? ஓகே. இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க. அவர் நம்பர் 44555. நீங்க ஃப்ரீக்வெண்டா இந்த நம்பர் பாக்குறீங்கன்னாலும் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறார் அப்படின்னு சொல்லி மனதுல நிறுத்துங்க. எனக்கு மெசேஜ் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனதார ப்ரே பண்ணிட்டு பாருங்க. கண்டிப்பா மெசேஜ் வச்சிருப்பாரு. ஒரு சிலருக்கு வந்து ரெசனேட் ஆகலைன்னா இது வந்து எனர்ஜி ப்ரிடிக்ஷன். உங்க எனர்ஜி ரொம்ப லோயரா இருக்கும் பொழுது இதுல ப்ரிடிக்ஷன் சில பேருக்கு கிடைக்காது. அவங்க நீங்க என்ன பண்ணலாம்னா பிளேலிஸ்ட்ல நிறைய வீடியோ பதிவுகள் வந்து நம்ம இந்த லவ் லைஃப் மேரேஜ் லைஃப்ல இருக்க அந்த விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு, உங்க ஸ்ட்ரகிளுக்கு காரணம், உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கலாம்னு நினைக்கிறாரு அந்த டைமுக்கு, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த பழைய பதிவுகள் கூட போய் பார்த்துக்கலாம். ஆனா நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. ஒரு லைக் ஒன்று பண்ணுங்க. சேனலுக்குள்ள உங்க எனர்ஜியை கொண்டு வாங்க. உங்க எனர்ஜி இங்க வரும்பொழுது கண்டிப்பா அதுக்கான மெசேஜ் கண்டிப்பா வச்சிருப்பாரு. இப்போ பைல் 1க்கு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். பைல் 1 வரும் வாரம் உங்க லவ் லைஃப் மேரேஜ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் கொடுக்க விரும்புறார்? ஃபர்ஸ்ட் கார்டு வழியா not always understand why certain things happen. உங்க லைஃப்ல இப்போ ஒரு டிவைன் எனர்ஜி, அதாவது நீங்க கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. நீங்க அடிக்கடி வந்து நம்மளோட ஏஞ்சல்ஸோட நம்பர்ஸ், ஏஞ்சல்ஸ் நீங்க ஃபெதர்ஸ் பார்ப்பீங்க, டவ் பார்ப்பீங்க. உங்களோட தோட இன்ட்யூஷன் பவர் கொஞ்சம் நல்லா இருக்கும். சில விஷயங்கள்லாம் நடக்குது, இது ஏன் நடக்குதுன்னுலாம் உங்க மைண்ட்ல ஒரு கன்ஃபியூஷன் இந்த வாரம் வரும். பட் வந்து இதெல்லாம் ஒரு ஹையர் பர்பஸ்க்காக தான் இந்த ஈவெண்ட்லாம் உன்னோட லைஃப்ல நடக்குது. உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, பிளெஸிங்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்கப்பா. இது ஒரு சிலருக்கு. அடுத்தது sacred in an honor and treasure your relationship for it. It's truly sacred. கண்டிப்பா இப்போ குருச்சரணம். என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். வருகிற அமாவாசை தினத்தன்று நம்மளோட ஆசிரமத்தில் அன்னதானம் சிறப்பு பிரார்த்தனை நடக்குது. இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் முன்பதிவு செஞ்சு தாராளமாக உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம், உங்களோட உதவிகளை தரலாம். அன்றைய தினம் மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய தீட்சை வகுப்புகள் அன்றைக்கி நடத்தப்படும். யாரெல்லாம் இந்த தீட்சை வகுப்பில் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களும் வந்து முன்பதிவு செஞ்சு பலனடையும்படி கேட்டுக்கிறேன். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். சில பேர் வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல நீங்க அது கணவன் மனைவியா இருக்கீங்க இல்லை லவர்ஸா இருந்தாலும் பைல் 1 சூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து உங்க யூனியன்ல உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும். உங்க நபர் கூட சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறு வந்து அவங்க மேல சில ட்ரஸ்ட் இல்லாம இருந்திருப்பீங்க. இது நமக்கு வந்து இறைவன் கொடுத்த சொந்தம் தானா, நம்ம இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு கர்மாவா, இந்த மாதிரிலாம் நெகட்டிவா உங்களோட ரிலேஷன்ஷிப் அந்த அந்த பாண்டிங் பத்தி நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இது வந்து டிவைனால கொடுக்கப்பட்ட ஒரு ட்ரூவான ஒரு சாக்ரெட் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து அந்த மாதிரிலாம் அதாவது நெகட்டிவா நினைக்காதீங்க. உங்க யூனியன் வந்து ரொம்ப ஆசீர்வாதம் செய்யப்பட்ட யூனியன். அதனால ஒழுங்கா வாய்க்கா வரப்பு தகராறுலாம் தூக்கி போட்டு கொஞ்சம் வாயடக்கம் நாவடக்கத்தோட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இந்த வாரம் உங்க நபர்கிட்ட இருங்க. ஓகேவா? ஸ்மூத்தா கொண்டு போங்க ரிலேஷன்ஷிப்பை. இது லவர்ஸா இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையில இருந்தாலும் சரி. ஓகே. அண்ட் ஒரு சிலர் இந்த வாரம் நீங்க கொஞ்சம்
ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரைட் நவ் டு டேக் எ ஸ்டெப் பேக் அண்ட் ஸ்பெண்ட் சம் டைம் அலோன். எஸ், இன்ஸ்டெட் ஆஃப் பிளேசிங் யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் அனதர். நவ் இட்ஸ் த டைம் டு கிவ் இட் யுவர் செல்ஃப். அதாவது நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு உங்களோட ஹெல்த்தை பாருங்க. ரொம்ப நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி நினச்சி ரொம்ப உங்களோட எனர்ஜியை ட்ரைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நாளாகவே இந்த விஷயம் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இந்த வாரம் நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்கணும். கொஞ்சம் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு நீங்கள் விட கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அலைன் ஆகி வரும். நீங்கள் பழசையே பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்படியே சோககீதம் பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப உங்கள் லைஃப்பில் அதையே நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நீங்கள் ஆளாவீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக நேச்சர் அப்படி தான் பண்ணும். நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஹீலிங் கொண்டு வரணும். ஹீலிங்கான டைம் இது, இந்த வாரம். இது ஒரு சிலருக்கு செல்லுங்களே. ஏன்னா உங்ககிட்ட நிறைய ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க. நீங்கள் வந்து ப்ரேயர் தெரிஞ்சால் ப்ரேயர் பண்ணுங்க, மெடிடேஷன் தெரிஞ்சால் மெடிடேஷனில் போயிட்டு ஒரு அடிக்கடி கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஹீலிங் செக்ஷன்ஸ் ஏதாவது உங்களுக்கு உங்களோட மன அமைதி, ஹெல்த்துக்காக, இல்லை உங்களோட சுச்சுவேஷனை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் பற்றி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பிளாக் மேஜிக், கர்மா கிளன்சிங், இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களையே நீங்கள் அதிகமாக அட்ராக்ட் பண்ணுறீங்க. அதை எப்படி நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது, அதுலேருந்து கம்ப்ளீட்டாக எப்படி வெளியில் வரணுங்கிற அந்த வித்தையும் நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பலனடைஞ்சு அவங்களோட அந்த கிராட்டிடியூட் கொடுக்குறாங்க. நான் எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுனால ப்ரைவேட்டாக அவங்களோட இது வந்து பாதுகாக்கப்படணும். அதனால ஒரு சில விஷயங்களை என்னால் வந்து ஷேர் பண்ண முடியும். ஓகேவா? டெப்த்தாக ரொம்ப டீப்பாலாம் அவங்கள பற்றி நான் கொடுக்க முடியாது. அதனால் நிறைய மக்கள் வந்து அதை வந்து ஷேர் பண்ணிட்டு பலனடைஞ்சு சந்தோஷப்படுறாங்க. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள், அந்த ஒரு லவ் பாண்டிங்காக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கை, இல்லை ஃபைனான்ஸ், ஜாப், கேரியர், ஹெல்த்து, எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தான். சில நேரத்தில் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகுது அப்படின்னா அதை கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு நம்ம ஏன்னா உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணிட்டீங்க. அடுத்தது என்ன, டாக்டர்ஸ் கூட சொல்லுவாங்கல்ல, ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிட்டாங்கன்னா இதுக்கு மேலே கடவுள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களை மீறி ஒரு சக்தி இருக்குது. அதுதான் எல்லாரையும் பாதுகாத்து வழி நடத்திட்டு இருக்கு. நீங்கள் வந்து சில விஷயங்கள் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் ஒரு காட்டு வழி பயணம் இந்த வாழ்க்கை. கூட ஒரு கைடர் இருந்தால் தான் உங்களுக்கு சேஃபான இடத்துல அவர் உங்களை ட்ராவல் பண்ண வச்சு நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் விடுவார். இன்கேஸ் நீங்கள் கூட ஒரு கைடர் இல்லை அப்படின்னா காடு மேடு எந்த இடத்துல போறீங்க, எங்கேயாவது போய் அதாவது நீங்க போக வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆக மாட்டீங்க. பாதையில நிறைய ஆபத்தான மிருகங்கள் இருக்கலாம். அப்புறம் வந்து நிறைய மேடு பள்ளங்கள் இருக்கலாம். நீங்க அதெல்லாம் எப்படி கிராஸ் பண்ணி போவீங்க? அதுக்கு தான் வந்து கைடர் வேணும், குரு வேணுங்கிறது. குருங்கிறது வந்து சாதாரண குரு கிடையாது. ஆன்மீக குரு, ஸ்பிரிச்சுவல் லைன்ல இருக்கிறவங்க, பவர்ஃபுல்லான அந்த டிவைன் பவர் எடுத்து கொடுத்து உங்களை வந்து வழிநடத்தக்கூடியவங்களா இருக்கணும். அந்த மாதிரி குருமார்களை சரண்டர் பண்ணி உங்களோட விஷயங்களை சரி பண்ணிக்கோங்க. அப்படி யாரும் தெரியலன்னா கூட நம்ம டிவைன் பாத் சேனல்ல உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. ஆஸ் அ குருவா தான் இதில் நான் டீச் பண்றேன். ஸோ இந்த வாரம் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க. ஸோ பார்த்துக்கோங்க. சரி, இந்த பைல் 1க்கு எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க செல்லுங்களே. இப்போ நம்ம வந்து பைல் 2க்கு பார்க்கலாம். கிரீன் அவெஞ்சரின் சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்றார்? கிரீன் அவெஞ்சரின் சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் உங்களோட லவ் பாண்டிங் எப்படி இருக்க போகுது? பைல் 2 சூஸ் பண்ண மக்களே ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க, ஒரு ஹைப் ஒன்று கொடுங்க, லைக் ஒன்று கொடுத்துட்டு வாங்க. உங்கள் எனர்ஜியை நீங்கள் ஸ்ட்ராங்காக பதிவிடும் போது உங்களுக்கான மெசேஜ் கிடைக்கும். இன்னும் நிறைய வருது. பைல் 2க்கு நிறைய மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அப்படியா? பாருப்பா எவ்வளோ கார்டு. ஒன்றும் பவர். ஒரு சில செல்லங்கள் வந்து
intuitively know what is right for you and have the power to say no or walk away at any time. உங்ககிட்ட ரொம்ப எனர்ஜியே இல்லாத மாதிரி நடந்துக்கிறீங்க, ஆனா உங்ககிட்ட எனர்ஜி இருக்குன்னு சொல்றாரு. உங்களோட எனர்ஜியை வந்து உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் இல்லாம நீங்க வந்து இருக்கீங்க. தைரியம் ரொம்ப கம்மியா இருக்கு இந்த இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்கல ஒரு சிலருக்கு. ஓகேவா? தைரியமா உங்களுக்கு இது வேணும்னா வேணும், வேணாம்னா அதை விட்டு விலகி போங்க. அது அது எந்த டைம் வேணா கூட. ஓகேவா? அதனால ஏதோ இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க இழுத்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஒரு சிலர் லவர்ஸ், ஒரு சிலர் கணவன் மனைவி. இது இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்லாம் வந்து யோசிக்காதீங்க. உங்களுக்கு மைண்ட்ல என்ன இப்ப ரைட் நவ் தோணுதோ அதுக்கு வந்து நீங்க எஸ், அது மனசுல அந்த அந்த இன்ட்யூஷனை கவனிங்க. அது எஸ்ன்னா எஸ், இல்ல இதை விட்டு வெளியே போகணும், இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம்னு சொல்லி நினைச்சீங்கன்னா வெளில போங்க. அதுக்கு தைரியமா முடிவெடுக்க சொல்றாரு. இது ஒரு சிலருக்கு. அண்ட் ஒரு சிலர் அந்த பைல் 1 பார்த்தவங்க திரும்ப பாக்குறீங்க. உங்களுக்கு இந்த வரும் வாரம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பிளெஸிங்ஸ் இருக்கு. நீங்க வந்து கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க, பாசிட்டிவா இருங்க. சில விஷயங்கள் ஏன் நடக்குதோ அதை அக்செப்ட் பண்ணுங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு எடுத்துக்கோங்க. வரும் வாரம் அது நல்லதாவே முடிஞ்சிடும். சரியா? டைம் சில பேருக்கு யூ ஆர் ட்ரைங் டு ஹோல்ட், கிவ் இட் டைம். எஸ், இந்த வரும் வாரம் நீங்க சில விஷயங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றீங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து இழுத்து பிடிக்கணும். அடிக்கடி சும்மா ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றது, அடிக்கடி போய் அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து அவங்கள ஒரு, அதாவது உங்க வார்த்தை வலையில அவங்கள வந்து கரெக்டா கொண்டு வந்து அலைநாய்க்கு வச்சுக்கணும் அப்படின்ட்டுலாம் நினைக்காதீங்க. கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. ரொம்ப ஒரு சிலர் வந்து நோ கான்டாக்ட்ல கூட இருக்கலாம் இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்க. ஓகேவா? அண்ட் ஒரு சிலர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது, இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியான ஒரு இது இருக்கு தெரியுது. இது ஒரு லவ் லைஃபா இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் வித்தின் யுவர் ரிலேஷன்ஷிப் அண்ட் லவ் லைஃப் வில் ட்ராமேட்டிக்கலி இம்ப்ரூவ். கண்டிப்பா இது வந்து இந்த வரும் வாரம் மேபி அவங்க உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம், இல்லை நீங்க ப்ரப்போஸ் பண்ணலாம். இது கண்டிப்பா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது வந்து ஒரு நல்ல லவ் பாண்டிங்கா மாறப்போகுதுன்னு சொல்றாங்க. இது ஒரு சிலருக்கு. சில பேர் வந்து நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க. சில விஷயங்கள் ஏன் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த என்ன ஒரு லேகிங் இருக்கு, அது 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டு அதை ஏத்துக்கணும். இந்த வரும் வாரம் 2 பேருமே அதான் செய்யணும். நீங்களும் சரி, உங்க நபரும் சரி. ஸோ நான் என் மேல மிஸ்டேக் இருக்கு, கண்டிப்பா அதை நீங்க உணரணும். அதே மாதிரி அவங்க மேல மிஸ்டேக் இருக்கு, அவங்க உணரணும். இதுக்கான தருணம் நீங்க அவங்களுக்கும் சேர்த்து, ஏன்னா அவங்க இந்த ரீடிங் பார்க்கல, நீங்க தான் பாக்குறீங்க. அவருக்கும் சேர்த்து அவங்களுக்கும் சேர்த்து நீங்க வந்து ப்ரே பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு இதை வந்து ரீயூனியன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வரும் வாரம். பிளேஃபுல்னஸ், லோஃபர் இஸ் த பெஸ்ட் தெரப்பி. சில பேர் ரொம்ப இந்த வரும் வாரம் ரொம்ப சோகமா டஃப்பா அதே மைண்ட்ல அவன் ஏன் அப்படி பேசினான், அவள் ஏன் அப்படி சொன்னாள், அவள் ஏன் என்னை இப்படி பண்ணாள், இப்படியெல்லாம் நினைச்சு உங்களை ரொம்ப ஒரு முகத்துல ஒரு சிரிப்பு சந்தோஷம் எதுவுமே இல்லாம இந்த ரீடிங் பார்க்கும்போது கூட இருக்கலாம். மேபி இந்த வரும் வாரம் நீங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது சொல்றாரு. நல்ல ஒரு அதாவது லோஃபிங் தெரப்பின்லாம் சொல்றாங்கல்ல, அந்த சிரிக்க பழகுங்க, நல்ல ஒரு காமெடி இதெல்லாம் பாருங்க. ஓகேவா? அன்பு தான் வந்து கிரேட்டஸ்ட் ஹீலர் அப்படின்றாங்க. அன்பு கொடுங்க, அன்பா இருங்க, ஸ்மைல் பண்ணுங்க, சிரிங்க. அது வந்து அதுதான் வந்து உங்களை ஹீல் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இது ஒரு சிலருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு. When you pause from this world, you take nothing. சில செல்லங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு. இந்த உலகத்துல நீங்க வந்தீங்க, நீங்க வந்த பர்பஸ் என்ன அப்படிங்கிறதே தெரியாம ரொம்ப உங்களை வந்து ஒரு மாதிரி நீங்களே உங்களை டஃப் பண்ணிக்கிறீங்க. நீங்க இங்க விட்டுட்டு போக வேண்டிய போறது என்ன தெரியுமா? இந்த மனுஷன், இந்த நபர் நம்ம கூட எவ்வளவு அன்பா இருந்தாங்க, நம்ம கூட எவ்வளவு நல்லா அவங்க இருந்தது, நமக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது, அந்த நினைவுகளை தான் நீங்க இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர், அவர் பத்தி நினைச்சாலே அவர் இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போனது என்ன?
அவரை பத்தி நினைச்சாலே ஒரு எனர்ஜி வரும். எப்படின்னா அவர் அவ்வளவு ஆக்டிவா இருப்பாரு. அவரோட பாடல்கள் எல்லாமே அந்த வார்த்தை வரிகள் கேட்டாலே வந்து ஒரு எனர்ஜி. எப்பவுமே ஒரு ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான எனர்ஜி. ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் நல்லது செஞ்சாரு. அவரோட அந்த அவரு இறந்தாலும் அவரோட அந்த நினைவுகள் தான் இங்க இருக்கு. எத்தனை ஜெனரேஷன் மாறினாலும் எம்ஜிஆர்னாலே அவரோட அந்த பாடல்கள் கேட்கும்போதே அப்படியே சோகமா இருக்கிறவங்க கூட துள்ளி குதிச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் தட்டி எழுப்புற மாதிரி அவரோட அந்த பாடல்களும் அவரோட அந்த ஆக்ஷன் அவரோட அந்த இதுவே வந்து பாடி லாங்குவேஜ் கூட அவர் பண்றது அவர் பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும். அந்த மாதிரி ஸோ அதுதான் நம்ம அந்த மாதிரி உங்க சோல் இந்த உடல் வந்து இந்த மண்ணை இங்க இதாயிடும். இந்த சோல் வெளியே போகுது. இந்த உலகத்தை விட்டு இந்த சோல் இறைவனை சென்றடையும் பொழுது உங்களுக்கான அந்த விஷயங்கள் உங்களை சுத்தி இருக்காங்க இல்லையா, உங்களை விரும்பின நபர்கள் உங்களை வந்து மிஸ் பண்ணிட்டோமேன்னு அந்த உங்களோட அன்பான அந்த நினைவுகள் தான் அவங்கள நெஞ்சில இருக்கணும். ஆனா நீங்க பண்ண ரிவெஞ்சு, நீங்க பேசின வார்த்தைகள், இப்படியெல்லாம் பேசினாங்களே இவங்க, இப்படியெல்லாம் செஞ்சாங்களே அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. நீங்க எப்போ உங்களை நேசிச்சு சந்தோஷமா நீங்க இருக்கீங்களோ அந்த ஒரு விஷயமே வந்து அவங்கள சுத்தி இருக்கிறவங்களும் உங்களை பார்த்து சந்தோஷமாவாங்க. உங்ககிட்ட நீங்க நல்லா அவங்க கிட்ட பேசுவீங்க. அதாவது எப்போ ஒருத்தன் தன்னை நேசிக்கிறானோ அடுத்தவங்களையும் அந்த மாதிரி நேசிக்க ஆரம்பிச்சிருவான். தன்னை வந்து அன்பா நினைச்சு நம்மள வந்து ஒரு இதுவா நினைக்கும் போது அந்த எனர்ஜி வந்து சுத்தி இருக்கிறவங்களையும் ஹீல் பண்ணும். நீங்க சந்தோஷமா ஹாப்பியா இருக்கும்போது உங்க கூட இருக்கிறவங்க உங்ககிட்ட வந்து அவங்களோட விஷயத்த ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க வந்து அன்பா நடந்துக்குவீங்க. ஆனா உங்களுக்கு நீங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுந்துகிட்டு கோவப்பட்டுக்கிட்டு நீங்க போய் ஒரு நிமிஷம் கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்க. உங்களை நீங்களே விரும்புறீங்களா? நீங்க அந்த எரிச்சல் கோபத்தோட போய் நிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். மிரர் வந்து நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். இதுவே நீங்க ஒரு ஸ்மைலிங்கோட போய் நின்று பாருங்க. அப்படியே எதிர்க்க இருக்கிறவங்களும் ஸ்மைலிங்கோட உங்ககிட்ட பேசுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த நிறைய சொல்றேன் நானு. ஆனா எத்தனை பேர் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. க்ளோஸ் இது இன்னும் சில மக்களுக்கு ஒரு சொல்றாரு என்னன்னா, க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் டெல் யுவர் செல்ஃப் தட் யூ deserve to feel enjoyful. You can allow joy into your life regardless of circumstance. நீங்க வந்து நிறைய சில பேர் வந்து ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. என் லைஃப் இப்படிதான் இருக்குமா, இந்த லைஃப் எப்பவுமே மாறாதா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. உங்க லைஃப் கண்டிப்பா மாறும். நீங்க தான் தடை பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க இப்படி நினைச்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க. என் லைஃப்ல எதுவுமே நல்லது நடக்காது, எனக்கு எல்லாமே இப்படிதான் நடக்கும், என் தலைவிதியே இப்படிதான், என் கர்மாவே இப்படிதான், நான் எனக்கு இப்படிதான் அமையும் அப்படின்னு நீங்களே ஒரு கமெண்டை கொடுத்துட்டீங்க. ஒரு சிலர் அதான் செஞ்சிட்டு இருக்கீங்க. அதனாலதான் இதை சொல்றாரு. நீங்க வந்து யூ கேன் அலோவ் ஜாய் இன்டு யுவர் லைஃப். அது ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், ஒரு சிச்சுவேஷன். இப்போ கரண்டா இது இந்த மாதிரி ஒரு இதுல ஒரு சிலர் நீங்க உங்களை வருத்திக்கிட்டு இருக்கீங்க. அதுல இருந்து வெளில வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலர் வந்து சோல்மேட் கனெக்ஷன்ல இருக்கீங்க. யுவர் சோல்மேட் இஸ் ஆல்ரெடி வித் யூ இன் ஸ்பிரிட். பிலீவ் திஸ் அண்ட் தே வில் மேனிஃபெஸ்ட் பிசிக்கலி. அவங்க உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து சோல்மேட் கனெக்ஷன், சோல்மேட் இந்த மாதிரி உங்களோட அந்த உறவு இருக்கணும்னு நினைச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பண்ற மாதிரியே அவங்களும் வந்து பிசிக்கலா மேனிஃபெஸ்ட் பண்றாங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது, பிவேர் ஆஃப் வாட் யூ ஆர் ப்ரொஜெக்டிங். நான் ஃபர்ஸ்ட் மிரர் சொன்னேன் இல்லையா, நீங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்றீங்க அதுதான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்த கார்டில் அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நான் முன்னாடியே டியூஷன்ல வந்து சொல்லிட்டேன் அந்த கார்டில். ஆனா பின்னாடி இருக்க கார்ட்லயே அந்த விஷயத்த தான் கொடுக்குறாங்க பாருங்க, எப்படி ரெசனேட் ஆகிறாங்க உள்ள. இன்ட்யூஷன்ல வராங்க. இஃப் யூ குட் டூ எனிதிங் வாட் குட் இட் பி. சில பேர் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது இந்த லவ் பாண்டிங்ல இந்த வரும் வாரத்துல
கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லா யோசிச்சு பேசுங்கன்னு சொல்றாரு. சரியா? எதுவுமே வந்து ஒரு இதயபூர்வமா இதயத்துல இருந்து வர மாதிரி பேசுங்க. ரொம்ப லாஜிக்கா ரொம்ப வந்து மைண்ட் கொஞ்சம் மனம் திறந்து பேசுங்கள். For the heart is the gateway to the soul. Yes. அடுத்தது ட்வின் ஃப்ளேம். ஒரு பர்சன் இக்னைட்ஸ். நீங்க வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில இந்த வாரம் இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இது ஒரு சிலர். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டா அவங்களுக்கும் அதை ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்க மாதிரி. சில பேர் வந்து இந்த ட்வின் ஃப்ளேம் சோல்மேட் இதெல்லாம் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிறது வந்து இது எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்கும், எப்படி நீங்க அட்ஜஸ்டபிளா இருக்கணும். ஒரு சைட்ல வந்து 2 பேருமே வந்து அட்ஜஸ்டபிளாலாம் இருக்க முடியாது. அதுல ஒரு சிலர் கொஞ்சம் வந்து நெகட்டிவா இருப்பாங்க. ஒரு சிலர் அந்த நெகட்டிவ் எனர்ஜிக்கு நீங்க விட்டு அந்த இன்னொரு நபர் வந்து பாசிட்டிவா இருக்கிறவங்க அவங்களோட அவங்க பரவாயில்ல, அவங்க நெகட்டிவா இருந்தா கூட பரவாயில்ல, அவங்க கூட காலம் ஃபுல்லா நான் காலம் கழிக்கிறேன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி அவங்களோட எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணி போகணும் ட்வின் ஃப்ளேம்ல இருக்கிறவங்க. சில பேருக்கு வந்து அது பிடிச்சிருக்கும். இது என்னோட சோல், இது நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஒரு அட்ஜஸ்டபிளா ஸ்மூத்தா இப்போ அவங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு அது ஓகேவா இருக்கும். நீங்க என்ன ஏதாவது சொல்லும் போது அவங்களுக்கும் ஓகேவா இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தா போற மாதிரி தெரியுது இந்த வாரம். யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் வந்து சரண்டர் வேணும் இந்த வாரம் வந்து. அதாவது நீங்க சில பேர் நியூ பிகினிங்ஸ் கேட்குறீங்க. உங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து உங்களுக்கு ஒரு நியூ லைஃப் வேணும்னு கேட்டிங்கன்னா பழைய திங்ஸை வந்து சரண்டர் பண்ணணும் நீங்கள். அது உங்களோட அந்த சிச்சுவேஷன் நபர் 2த்தையுமே வந்து சரண்டர் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் லெட் கோ பண்ண மாட்டேறீங்க. அப்போ தான் உங்களுக்கு நியூ ஒரு லைஃப் வந்து உங்கள் லைஃப் உங்களுக்கு வந்து என்ட்ரு ஆகும் உங்களோட லைஃப்பில் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து இந்த பாஸ்ட்டை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதனால அது வந்து தடைப்படுது. அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு கிட்ட வர மாட்டேங்குது. நல்ல எனர்ஜி, அதாவது ஒரு நியூ நபர் உங்களை லைஃப்பில் வரணும்னா நீங்கள் பாசிட்டிவ் திங்ஸை வெளியே விடணும். அதாவது அந்த நபர் தான் என் கூடவே இல்லை, அவங்க எங்கேயோ போயிட்டாங்க, நான் இங்கே இருக்கேன். நீங்கள் நினைவுகளால் எண்ணங்களால் நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது நீங்கள் நல்ல விதமாக யோசித்தாலும் சரி, அவங்கள வேற நெகட்டிவாக நினச்சாலும் உங்களுக்கு நடந்த நெகட்டிவான அந்த சூழ்நிலையை நினச்சிக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. திஸ் இஸ் சுமதி, ரேக்கி மாஸ்டர், டாரோட் ஆஸ்ட்ராலஜர், லைஃப் கோச். அதனால இந்த ஹீலிங் இதெல்லாம் வந்து சாதாரணமா நீங்க இதெல்லாம் விட்டுருங்க, நீங்க மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தது ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா அப்படி நீங்க அந்த மாதிரிலாம் டக்குன்னு அந்த எனர்ஜி வந்து நீங்க செய்ய முடியாது. உங்களுக்கு சரியான புரிதல் கிடைக்கணுங்கிறதுனால தான் சில விஷயங்களை ஹைலைட் பண்ணி சொல்றேன் நான். இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான அந்த பாஸ்ட் லைஃப்ல இருந்து நீங்க வெளில வரணும்னா ஒரு சிலர் சப்கான்ஷியஸ்ல ரெக்கார்ட் ஆயிடும். இந்த மாதிரி நீங்க ரொம்ப அதிகமா பாஸ்ட்ல திங்க் பண்ணி உங்களுக்கே தெரியாது அது உங்களோட என்ன சொல்றதுன்னா ஆல்ஃபா நிலையில இருக்கிற அந்த மைண்ட்ல போயிட்டு அது வந்து ஸ்டோர் ஆயிருக்குது அப்படின்ட்டு. அப்போ ஆல்ஃபா நிலையில நீங்க இருக்கும் போது என்னென்ன விஷயங்களை போட்டு வைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு லைஃப்ல திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும். அதனால அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி வந்து சரி பண்ணணும், அதுக்கு ப்ராப்பரான அந்த ஹீலிங்லாம் எடுத்தீங்கன்னா தான் அது சரியாகும். அப்புறம் தான் நியூ லைஃப்குள்ள நீங்க போக முடியும். நீங்க இவ்வளோ கரப்ஷன் இங்க வச்சுக்கிட்டு நீங்க நியூ லைஃப்லாம் நீங்க என்னதான் தேடி பிடிச்சாலும் திரும்ப திரும்ப இந்த விஷயம் எப்படி ஃபர்ஸ்ட் அந்த பாஸ்ட் லைஃப்ல அமைஞ்ச விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துச்சோ இப்போ கரண்ட்ல அதே விஷயத்த கொஞ்ச நாள்ல அந்த நபர் மூலமா நீங்க அனுபவிப்பீங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதை லாஜிக்கலா நீங்க வந்து நிறைய பேருக்கு இது தெரியாது. இதை நான் வந்து ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரா இருக்கிறனால, ஹீலரா இருக்கிறனால உங்களுக்கு இந்த சோல் பத்தி எல்லாம் நாங்கள் வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இதை உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியுது. யாருக்கெல்லாம் வந்து இதை சரி பண்ணிக்கணும், உங்களோட லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ, செகண்ட் லைஃப்பை, இது லவ் லைஃபாக இருக்கலாம், செகண்டாக வர்றது, இல்லைன்னா திருமண வாழ்க்கையாக கூட இருக்கலாம். சில பேருக்கு ரிப்பீட் ஃபெயிலியர் வரும் திருமணத்தில். அதே மாதிரி லவ்வர்ஸ் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் கூட கைட் பண்ணுங்க. நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்ல. நம்ம சேனலை ஷேர் பண்ணிட்டு
பார்க்க சொல்லுங்க. 2-3 வாட்டி அவங்க பார்த்தாங்கன்னா பிராப்தம் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்துருவாங்க, சரி பண்ணிக்குவாங்க. அவ்வளவுதான். சரி, அப்புறம் நான் ஃபைனலா வந்து கிறிஸ்டல்ஸ் பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ இந்த ரோஸ் குவார்ட்ஸ் இந்த கிறிஸ்டல் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஹீலிங் பவர் கொடுக்கக்கூடியது. என்ன மாதிரி ஒரு விஷயங்களுக்கு அப்படின்னா, இந்த ரோஸ் குவார்ட்ஸ் ஒரு நல்ல இணக்கமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ரிலேஷன்ஷிப் பாண்டிங் நல்லா இருக்கணும். இப்போ ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கணவனோ இல்லை மனைவியோ உங்ககிட்ட உங்களோட குழந்தைகள், சரியா? சில பேருக்கு வந்து குழந்தைங்க டீனேஜை கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகுங்க. ரொம்ப வந்து என்னன்னா அந்த ஏஜ் அந்த மாதிரி அவங்களோட அந்த புரிதல் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப இது பண்ணுவாங்க. என்ன சொல்றதுன்னா, அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரி அந்த வயசு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க சொல்ற பேச்சு கேட்க மாட்டுறாங்க, ஒரு அன்பா இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இந்த கிறிஸ்டல் நல்ல எஃபெக்டிவா வேலை செய்யும். இது வந்து யாராவது குருமார்கள் கிட்ட நீங்க வந்து இனிஷியேஷன் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுங்க. அவங்க பிளஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க வந்து அந்த 21 டேஸ் 48 டேஸ் இதை ஹீல் பண்ணி அவங்க கையால் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இதோட எனர்ஜி சூப்பராக வேலை செய்யும். இது எப்படி யூஸ் பண்ணணுன்றதெல்லாம் நான் வந்து நம்மளோட சேனலில் நான் வந்து சொல்லியிருக்கேன். 2வது, யாருக்காவது இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் நீங்கள் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் பாண்டிங் சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களோட லவ்வர்ஸ்க்கும், அதாவது உங்களோட அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் அடிக்கடி கிளாஷ் நடந்துட்டுருக்கு, உங்கள் பர்சன் டக்குன்னு பேச மாட்டுறாங்க, என் நபர் என்கிட்ட பேசணும், என்கிட்ட வந்து அன்பாக நடந்துக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னா, அவங்க வந்து கேரக்டர் வைஸ் நல்லவங்களா இருக்கணும். நல்ல ரிலேஷன்ஷிப் நான் இதுக்கு சொல்கிறேன், சரியா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி உங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா இந்த கிறிஸ்டல்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? பட் நீங்களும் பாசிட்டிவாக இருக்கணும். ஒரு கண்டிஷன், இதை பாசிட்டிவான விஷயங்களுக்கு மட்டும்தான் நான் இனிஷியேட் பண்ணி தருவேன். நீங்கள் வந்து யாருக்காவது இது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த க்ரீன் அவென்ச்சரின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு ஹெல்த்து, வெல்த், மன அமைதி, ஓகேவா, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு இது வந்து ஒரு ஸ்டோன். ஓகேவா? இதுவும் கிறிஸ்டல் டைப் தான் ஸ்டோன். இது வந்து அன்ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். க்ரீன் கலரில் ஒரு டார்க் க்ரீனில் இது தெரியும். இது வந்து நல்ல வெல்த்னஸ் வந்து உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டியை வந்து ஈர்த்து கொடுக்கும். இதுவும் வந்து குருமார்களுடைய கைகளால் அவங்க பிளஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது இது ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அந்த எனர்ஜியை நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணிக்குவீங்க. உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க சொல்லுவாங்க. யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் தாராளமாக அவங்கக்கிட்ட போய் வாங்கலாம். பட் வந்து எல்லாருக்குமே வந்து நான் யாருக்காவது அந்த மாதிரி தெரியல, அந்த மாதிரி போய் பண்ண முடியல அப்படின்னா நம்ம டிவைன் பட் சேனல்லே உங்களுக்கு இது அவைலபிள். நீங்கள் வந்து இதை வந்து ஹீல் பண்ணி 21 நாள் நான் வந்து இதை உங்களுக்கு எனர்ஜைஸ் பண்ணி கொடுப்பேன். இதில் வந்து நிறைய அந்த மந்த்ராஸ்லாம் வரும், ரேக்கி மந்த்ராஸ்லாம் போட்டு, அப்புறம் நிறைய அந்த எனர்ஜெட்டிக்கான ஒரு சில மந்திரங்கள், அது வந்து நான் வெளியில் சொல்ல முடியாது. அது மாதிரி ரேக்கி மந்திரங்களும் போடுவேன். சில பவர்ஃபுல்லான மந்த்ராஸும் நான் இதில் ஹீல் பண்ணி கொடுப்பேன். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, உங்கள்கிட்ட இருக்கிற தடைகளை நீக்கும். காரிய தடைகள், வெல்த்துக்கான அந்த விஷயங்கள் எதனால் தடைப்பட்டிருக்கோ அதெல்லாத்தையும் கிளியர் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணுமா, பிஸ்னஸ் நல்லா போகணுமா, அந்த மாதிரி எந்த விஷயம் உங்களுக்கு வேணுமோ, இப்போ உங்களோட பர்ஸில் வந்து எப்போவுமே ஒரு சின்ன கிறிஸ்டல் இந்த ஸ்டோன் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பர்ஸில் எப்போவுமே பணம் இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி உங்களோட லாக்கரை, பீரோ லாக்கரு, பேங்க் லாக்கர், எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எந்த இடத்துல இதை நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு மணி எனர்ஜி அட்ராக்ட் பண்ணும். சரியா? இந்த ஃபுல் மூன் டே, பௌர்ணமி தினம், 3ஆம் பிறை, இந்த மாதிரி நாளில் இதை வந்து எனர்ஜைஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்களுக்கு வேலை செய்யும். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தருவேன். சில பேருக்கு நிறைய அந்த விஷயங்கள் தெரியாது. இதை வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா, 10 பொருள் வீட்டில் வாங்கி வச்சுக்கிங்களா, அதில் இன்னொரு பொருள் வந்துச்சு வீட்டில், அதை அப்படி வச்சுட்டு வருது.
அது ஒர்த்து என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணணும். இது என்ன மாதிரிலாம் உங்களுக்கு வேலை செய்யும், இது எந்த இடத்துல வைக்கணும், ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் வந்து ஆஸ் அ குருவா ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரா இருக்கேன், எனக்கு தெரியும் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு. எனக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்த நீங்க வந்து இதை வாங்கும்பொழுது உங்களுக்கு அது எல்லாமே நான் சொல்லி தருவேன். எப்படி இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், எப்படி நீங்க வந்து இதை யூஸ் பண்ணணும் டே டு டே லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இது மாதிரி நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்கு. சரி, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். குருச்சரணம். என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். வருகிற அமாவாசை தினத்தன்று நம்மளோட ஆசிரமத்தில் அன்னதானம் சிறப்பு பிரார்த்தனை நடக்குது. இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் முன்பதிவு செஞ்சு தாராளமாக உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம், உங்களோட உதவிகளை தரலாம். அன்றைய தினம் மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய தீட்சை வகுப்புகள் அன்றைக்கி நடத்தப்படும். யாரெல்லாம் இந்த தீட்சை வகுப்பில் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களும் வந்து முன்பதிவு செஞ்சு பலனடையும்படி கேட்டுக்கிறேன். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.